ஃபோட்டோ எடுத்துருந்தேன் பாருங்க, அது இந்த இடத்துல வச்சு தான் எடுத்தேன். இந்த இருக்கு பாருங்க உள்ள ஐஸ்லாண்டு. எல்லாரும் சோறு சோறுனே கேக்குறீங்களா ப்ரோ? வீடியோ என்னங்க அது கோபுரம் மாதிரி கட்டுது. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தேன் பாருங்க, அது இந்த இடத்துல வச்சு தான் எடுத்தேன். லைட் ஹவுஸ் செம்மையாக இருக்குது இந்த ஏரியா. ஐ லவ் திஸ் பிளேஸ். ஆல்ரெடி ஐ விசிட்டட். அதான் ப்ரோ சி, இது பேக் வாட்டர். ரைட்டு போட்டுங்கிறாங்க. ஆள் இருக்குல்ல, ஆல்ரெடி நம்ம சொல்லி வச்சிட்டோம். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்தேன் நான். ராஜகுரு ப்ரோ, பைக் அப்படியே பார்க் பண்ணிட்டு விட்டுலாமா? நீங்கள் வரீங்களா? ஒரு வண்டியில் ஏறிங்க. வாங்க ஒரு வண்டியில் ஏறுங்க வாங்க. அந்த வண்டியில் வாங்க. அவ்வளோதானே சொன்னேன், அவ்வளோதான் ஆகும். 1.5 ஃப்ரெண்டு யாரோ ஃபைபர் யாரோ வாங்கியிருந்தாங்க. 3 லட்ச ரூபாயோ 4 ரூபா தான் சொன்னாங்க. எவ்வளோ ஆளாக இருக்குது? நின்று மீன் பிடிக்கிறாங்க, கம்மியாக தான் இருக்கு. ஆள் நிற்கிறாங்க. அந்த ஏத்தம் தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி குழந்தை குட்டியோட அடுத்த வருஷம் வந்து வெட்டணும். அடிங்க ப்ரோ, என்னங்க இப்படியா? பாப்பா கொடுங்க, பாப்பா கொடு. பஸ் கட் பண்ணி பாப்பா அண்ணனுக்கு கொடு. ஏங்க எடுங்க, வீடியோ எடுங்க. எல்லாருக்கும் கொடுங்க, 2 பேரும் எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாரும் ஒரு வீடியோ எடுங்க. கைஸ், இப்போ எங்கே வந்துட்டுருக்கோன்னா பழவேற்காடு பீச்சில் தான் இருக்கோம். இந்த பீச்சில் என்ன ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகான வியூஸ் இருக்குது. ஏன்னா இது பேக் வாட்டர். இது வந்து சீக்கு போகிற அந்த ஆற்றுலேருந்து சில கடலில் பேக் வாட்டர் தான் தரும். ஸோ நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சேண்ட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா பார்க்குறதுக்கு செம்ம நீட்டாக இருக்குது. எந்த ஒரு பொல்யூஷன் எதுவுமே இல்லாமல் டீசெண்டாக இருக்குது. அண்ட் சீ வாட்டரோட கலரை பாருங்களேன், செம்ம ப்ளூவாயிஷாக இருக்குது பாருங்கள். அண்ட் நம்ம ரைடர்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ட்ரிப்பை. ஸோ 1 டே ட்ரிப் தான் இது. தட் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் எதுவுமே கிடையாது. சண்டே நியர்பை நமக்கு இங்கே இருக்கிறனால, சென்னையில் நம்ம பக்கத்தில் இருக்கிறனால நம்ம இங்கே ரைடு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃப்ரீயாக ஆகிடுச்சு, கேக் கட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ என்னென்னா ஒன்று சாப்பிட்றது மட்டும்தான். ஸோ சாப்பாடுக்கு இங்கே பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ அப்படிங்கிறது நான் ரன்னிங்கில் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரிப்புக்கு எங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. கம்மியான ரேஞ்சில் தான் இருக்கும், பட்ஜெட்டில் தான் இருக்கும். ஸோ எவ்வளோ வந்ததுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
பட் பெட்ரோல் எதுவுமே இல்லாமல் நமக்கு இங்கே ஃபுட் அண்ட் இதுக்கு மட்டும் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனி ஒரு இதில் சொல்லிடுறேன் போகும்போது. அண்ட் இப்போது நம்ம டிஷர்ட்ஸ் கொடுக்குற இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பேக் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இப்போது கிளப்போட நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரைடில் இருந்து கிளப்போட நேம் அஃபிஷியலாகவே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ரைடில் இருந்து நாங்கள் அஃபிஷியல் ரைடாக தான் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சாப்பிடும்போது நான் காட்டுறேன் என்ன ஃபுட் சாப்பிட்டுருக்கேன். ப்ரோ எப்படி இருந்தது இந்த ட்ரிப்? போக போக கூல் ஆயிடுச்சு. எப்படி இருந்தானா இப்படி ஆக்கிட்டாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிட்டுட்டு ஓ ப்ரோ சொல்லுங்கள், ட்ரிப் எப்படி இருந்தது? பாதி தான் இருக்குது, முடிஞ்சவொடனே இல்லை பரவாயில்ல. இப்போ இதுவரை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருக்கோம். சாப்பாடு போனீங்கன்னா நல்லா எல்லாரும் சோறு சோறுனே கேட்குறீங்களா ப்ரோ? காதல் மன்னன் கணேஷ் சொல்லுங்க கணேஷ், உங்கள் ட்ரிப் எப்படி இருந்தது? இந்த ட்ரிப்பு சோறு வேணும், அதான் சோறு முக்கியம். எல்லாத்தோட கருத்து கணிப்பு கேட்கும்போது எல்லாரும் சோறு தான் முக்கியம். நாங்கள் வாங்க போயிடலாம் எல்லாரும். கேப்டனை காட்டுங்க. யாரு? நான் பேட்டரி இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை யார் எடுத்தா? ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டாச்சு. எல்லா ரைடர்ஸும் கிளம்ப வேண்டியது தான். ஸோ அதே மாதிரி லீட் பண்ணுறதவங்க அரவிந்த் ப்ரோ சென்டரில் லீட் பண்ணிக்கோங்க. காலையில் அந்த மாதிரி சென்டரில் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி காலையில் 4 பேர் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி விட்டிங்களா, 4 பேர்த்த அப்படியே பின்னாடி போங்க. நான் பின்னாடி போய் மெயின்டைன் பண்ணுறேன். ப்ரோ பின்னாடி வந்த மாதிரி. ஓகே, எல்லா ரைடரும் கிளம்பியாச்சு. ஸோ ட்ரிப்பு செம்மையாக முடிஞ்சது. ஸோ எல்லாரோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கரெக்டாக மெயின் பண்ணி ரொம்ப அழகாக முடிஞ்சது. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணதை காட்டினா நல்லாவே இருந்தது. வேறு இதுன்னு தெரில. அவ்வளோதான், இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதான். அந்த பாலம் இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பணும். காலையில் அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 or 7 சொன்னாங்க. 6 or 7 அப்படியே போயிட்டு ஐலாண்டில் இருந்துட்டு வேறு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இப்போ குரூப் ரைட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் த சேம் திங். இப்போ எல்லோரும் ஒரே இடத்துல மீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறது தான். குரூப் ரைட் போனாலே ஒரு மாசு தான். எத்தனை பேர் போகிறீங்க அத்தனை பேர் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. அது எந்த பைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு யூனிட்டியாக இருக்கும்ல, இத்தனை பேர் ஒன்றா போகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் குரூப் ரைடில் வந்து பிடிச்ச ஒரு விஷயங்க. நல்லா பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். அண்ட் ஸோ இது வந்து இப்போ ரிட்டன் வரும்போது எந்த இடத்துக்கு போகிறோன்னா டேரெக்டாக அப்படியே மாதாவரம் டு நம்ம அப்படியே குரோம்பேட் போகிறோம். குரோம்பேட், தாம்பரம், திரும்பத்தூர் அந்த ரோடை ரீச் பண்ண போகிறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இப்போ நான் 5:30 கிட்ட மாதாவரம் ரீச் ஆகிட்டு அங்கே வண்டிக்கு டயர் ஹக்கர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை அப்படியே டயர் ஹக்கரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலான்னு தான். ஸோ என்னாச்சு, வாட் என்னாச்சுண்ணா? அருமையாக இருக்குது பிளேஸு. காரு நேரம் இருக்குது. மார்னிங்காக சரி, ஈவினிங்காக சரி, சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக வந்து மீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
சென்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 70 கிலோ இருக்கும். அதாவது இதுதான் திருவள்ளூரோட எண்டு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வீக்கெண்டை இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். நைட் ஸ்டேவும் உண்டு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு.